அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். மதுரையில் கத்தியை காட்டி மிரட்டி தங்கச்சியின் பறிப்பில் ஈடுபட்டவரை சுற்றி வளைத்து போலீசார் பிடித்துச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், விரிவான விவரங்கள். அதாவது மதுரையில் கத்தியை காட்டி மிரட்டி செயின் பறிப்பில் ஈடுபட்டவரை சுற்று வளைத்து கைது செய்யும் காவல்துறை பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அதாவது மதுரை டிஎம் நகரில் வசிக்கும் அபிராமி என்பவர் தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். பிப்ரவரி 7ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் பணிக்காக புறப்பட்டுக் கொண்டிருந்த போது வீட்டு வாசலில் மறுபரவர் ஒருவர் சென்றிருந்ததாகவும், பயந்து கொண்டு வீட்டு பின்புறம் சென்றபோது அந்த நபர் கத்தியை காட்டி கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பியோடி விட்டதாகவும் கே புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து கே புதூர் காவல் நிலைய தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தினார்கள். கத்தியை காட்டி சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டது மதுரை மாவட்டம் சின்னமங்கலக்குடியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என தெரிய வந்தது. இதனையடுத்து சுரேஷ்குமாரை தேடிய போது ஒத்தக்கடையில் உள்ள மொபைல் கடையில் சிம் கார்டு வாங்கி கொண்டிருந்த சுரேஷ்குமாரை காவல்துறை சுற்றி வளைத்தது. ஆனால் காவல்துறை பிடியில் இருந்து சுரேஷ்குமார் தப்பு ஓடினார். மீண்டும் காவல்துறையினர் சுற்றி வளைத்து சுரேஷ்குமாரை பிடித்து கைது செய்தார்கள். சுரேஷ்குமாரிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்கிற கோணத்திலும் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள். கத்தியை காமித்து செயின் பறிப்பில் ஈடுபட்டவரை சுற்றி வளைத்து கைது செய்யும் காவல்துறை பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாம், விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.